அது எதிர்காலத்தில் இனிமேல் போர்லாம் நடக்காது. ஏன் தெரியுமா? நம்ம அமைதியாகவே இருந்து பழகிட்டோம். அமைதியாக இருந்து இப்போ போரிடாமல் எப்படி இருப்பது என்பதை கற்றுக்கொண்டோம். இப்போ 2ஆம் உலகப் போர் நடந்ததில்ல, அது நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 70 வருஷம் தாண்டிடுச்சு. 75 வருஷங்கிட்ட ஆகிப்போச்சு. அப்போது திரும்ப போரிடுவார்களா மனிதர்கள் எதிர்காலத்துலனா? போரிட மாட்டாங்க. ஏன்னா போரிடாமல் எப்படி இருப்பது என்பதை கற்றுக்கொண்டார்கள். போரிடாமல் சும்மா இருப்பது எப்படி, அமைதியாக இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டார்கள். போரிடாமல் இருக்கிற காலத்தில் என்ன கற்றுக்கொண்டார்கள்? அமைதியாக எப்படி இருக்க வேண்டும், அமைதியாக இருப்பது எப்படி, பிறரை நேசிக்கணும். நேசித்தா நீ அமைதியாக இருக்கலாம். நீ நேசிக்கலைன்னா சண்டை தான் போடுவ. அப்போது இன்றைக்கி இந்த போரிடாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா மனிதர்கள், ஒரு 75 வருஷமாக 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா பெரும்பாலான நாடுகள் போரிடாமல் இருந்தார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க எதை கற்றுக்கொண்டார்கள் என்றால், அமைதியாக இருப்பது எப்படி, அமைதியாக இருக்கிற அந்த அமைதியாக இருக்கிறது எப்படி, நேசித்தா நீ அமைதியாக இருக்கலாம். சும்மா இருக்க முடியாது. நான் போரிடலப்பா அப்படின்னு சும்மாலாம் இருக்க முடியாது. நீ சும்மாலாம் அமைதியாக இருக்க முடியாது. நம்ம இன்னொன்று பண்ணணும். போரிடுவதற்கு எதிரான ஒரு செயல் எது? நேசிப்பது, அன்பு செலுத்துவது. நாம் இப்பொழுது அன்பு செலுத்த பழகிக்கொண்டோம். நல்ல வார்த்தைகளை பேச பழகிக்கொண்டோம். கெட்ட வார்த்தைகளை தவிர்க்க பழகிக்கொண்டோம். பிறர் மனதை புண்படுத்துகிற பேச்சை தவிர்க்க பழகிக்கொண்டோம். பிறரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எப்படி பேசுறது, எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டோம். அதனால்தான் அப்போ நம்ம போரிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் போரிடுறோம்? பேச தெரியாமல் பேசுகிறது, பிறரை தூண்டுற மாதிரி, பிறருக்கு கோபம் ஏற்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, பிறர் மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறது. அதனால தான் சண்டையே வருது. அது ஒரு நாடுகளுக்கு இடையில் கூட பெரிய போராக நடக்குது. போர் நடக்கிறதுக்கு அது ஒரு காரணம். பேச்சில் தான். நீ பேச்சிலே பாதுகாப்பாக பேசுகிற, மற்றவங்க மனசு புண்படாமல் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நீ பேசுகிற, உனக்கு பிறரை நேசிக்க தெரிந்திருக்கிறது என்றால் நீ ஏன் போரிட போகிற? நேசிக்க தெரியாமல் தான் நம்ம சண்டை போட்டோம். பிறரை எப்படி நேசிப்பது என்று தெரியாமல் தான் நாம் சண்டை போட்டோம். பிற நாட்டினரை நாம் எதிரியாக கருதினோம். பிற பக்கத்து தெருக்காரங்களை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாடுகளுக்கு இடையில் மட்டும் சண்டை கிடையாது. ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கு இடையில சண்டை, ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கு இடையில சண்டை கடந்த காலங்களில். அப்புறம் ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் இடையில சண்டை, ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கு இடையில சண்டை நடக்கும். நான் பார்த்துருக்கேன். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுங்க, ஒரே சண்டை தான். நாடுகளுக்கு இடையில் மட்டும் கிடையாது, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் மட்டும் கிடையாது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு மட்டும் கிடையாது. எல்லா நாடுகளுக்கு இடையிலையும் சண்டை நடந்தது, மனிதர்களுக்கு இடையிலையும் சண்டை நடந்தது. ஒரு மனுஷன் இன்னொருத்தரோட சண்டை போட்டான், ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி கூட சண்டை போட்டாங்க, ஒரு தெருக்காரங்க இன்னொரு தெருக்காரங்களோட சண்டை போட்டாங்க, ஒரு மதத்துக்காரங்க இன்னொரு மதத்துக்காரங்களோட சண்டை போட்டாங்க, ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்காரங்களோட சண்டை போட்டாங்க, ஒரு குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தரோட சண்டை போட்டாங்க. கடந்த காலங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்க பழகி கொண்டார்கள், பேசாமல் இருக்க பழகி கொண்டார்கள். அதாவது நம்ம பேசி அன்பு செலுத்த முடியலைன்னா கூட பேசாமல் இருப்போம். அந்த அமைதி மனிதர்களுக்கு பிடித்திருக்கிறது. சண்டை போடாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமை, ஒரு அமைதி. நம்ம பேசலைன்னா கூட பரவாயில்ல, அன்பாக பேசலைன்னா கூட பரவாயில்ல, சண்டை போடாமல் இருப்போம். அப்போது ஒருத்தர் உதவி கிடைக்கிது, வாழ்க்கை ஈஸியாகுது. நீ சண்டை போட்டால் அடுத்து அவங்க மூஞ்சில் முழிக்க முடியாது, ஒரு உதவின்னு போய் நிற்க முடியாது. அப்போ வாழ்க்கை கடினமாக மாறும். பிறருடைய உதவினால நம்ம வாழ்க்கை எளிதாக மாறும். அப்போ பிறரோட இணக்கமான உறவை பராமரிக்க வேண்டும். அப்போ அன்பு செலுத்துறதுனால நீ எளிதாக வாழ்கிற. நீ சண்டை போட்டால் நீ அழிஞ்சே போயிடுவ. இதை மனிதர்கள் கற்றுக்கொண்டாங்க. அப்போ இது ஒரு பயணம், இது ஒரு பாதுகாக்கணும். கற்றுக்கொண்டதை பாதுகாப்பார்கள் இனிமேல். அதனால தான் எதிர்காலத்தில் இனிமேல் சண்டை போட மாட்டாங்க. இன்றைக்கி உலகத்தில் பெரும்பாலான மக்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டார்கள். அமைதியாக இருக்கிற நேரத்தில் நேசிக்க கற்றுக்கிட்டாங்க. நேசிக்கிறதுங்கிறது ஒரு எல்லை இல்லாத பயணம். அது இவ்வளவு தான், நேசிப்பது இவ்வளவு தான், மனிதர்களை நேசிப்பது இவ்வளவு தான்ப்பா, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்படி கிடையாது. அது ஒரு எல்லை இல்லாத பயணம், பிரபஞ்சத்தை போல். அதற்கு முடிவே கிடையாது. அதனால் அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சண்டை போட்டால் அழிவு, அதில் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. ஆனால் இதில் முற்றுப்புள்ளியே கிடையாது. நேசிப்பது என்பது பாதுகாப்பானது, எல்லை இல்லாத பயணத்தை கொண்டது, மகிழ்ச்சியானது, ரொம்ப சந்தோஷமானது, அழகானது. அதனால் இனிமேல் எதிர்காலத்துலலாம் மனிதர்கள் சண்டை போட மாட்டாங்க. இப்போ அவங்க கவனமெல்லாம் நேசிப்பது எப்படி, அன்பு செலுத்துவது எப்படி என்பதில் தான் இருக்கிறதே தவிர, எப்படி அன்பு செலுத்துவது, எப்படி சிரிப்பது, எப்படி காதலிப்பது, எப்படி ஒற்றுமையாக இருப்பது, எப்படி கொண்டாடுவது, எப்படி பிறருக்கு உதவி செய்வது, பிறருக்கு நாம் எப்படி உதவி செய்வது என்பதாகத்தான் இப்பொழுது மனிதர்கள் அதில் தான் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அந்நியரை, ஒரு வெளிநாட்டுக்காரங்களை பார்த்தா சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. எங்கள் நாட்டுக்கு வாங்க, பெருமையாக இருக்குது, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கீங்க, எங்களுக்கு பெருமையாக இருக்குங்க, எங்கள் நாட்டில் ஏதோ ஒன்று இருக்க போய் தானே அதை சுற்றி பார்க்குறதுக்கு வரீங்க. ஏதாவது எங்கள் நாட்டுக்கு வந்தால் ஆபத்துன்னா வரமாட்டிங்களே.
இப்போ இப்போ அமெரிக்காவில் ஒரு அறிவிப்பு, நீங்கள் இந்தியாவுக்கு போனால் பாதுகாப்பாக இருங்க, ஏன்னா அங்கே பாலியல் வன்முறைகள்லாம் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்தியாவுக்கு வரமாட்டாங்க நிறைய பேர். அதுவே பார்த்திங்கன்னா அவங்க எங்கே நாடு பாதுகாப்பாக இருக்கோ அங்கே போவாங்க. அந்த நாட்டுக்காரங்களுக்கு பெருமை. இப்போ நமக்கு தலைகுனிவு. அப்போ நம்ம நாட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா நமக்கு பெருமை, வரலன்னா நமக்கு சிறுமை. வந்தாங்கன்னா நம்ம சந்தோஷமாக பார்க்குறோம், அது நமது பெருமையாக பார்க்குறோம். எம்மை பார்ப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள், எங்களெல்லாம் பார்க்குறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தானே பெருமை. அந்த பெருமையை நாங்கள் பாதுகாக்கணும்ல, பத்திரமா வந்துட்டு பத்திரமா அவங்கள அனுப்பிச்சி வைக்கணும்ல. இந்த மாதிரி மனிதருடைய கவனம் இது வேற. இதோட மனிதர்களுடைய பார்வையே மாறிப்போச்சு. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஒரு தெருவுக்காரன் இன்னொரு தெருவுக்கு போனாலே அடிப்பானுங்க, கேலி பண்ணுவானுங்க, கிண்டல் பண்ணுவானுங்க. எங்கள் தெருவுக்கு ஏன் வந்தேன்னு கேட்பான், எங்கள் ஊருக்கு ஏன் வந்த, எங்கள் நாட்டுக்கு ஏன் வந்த, ஓடு, எங்கள் ஏரியா உள்ளே வராதன்னும். ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் மாறிடுச்சு. மனிதனுடைய இதெல்லாம் எங்கள் தெருவுலேருந்து ஒரு பொண்ணை நீ காதலிக்கிறியா, எங்களுக்கு தான்ப்பா பெருமை, நீ நல்ல பையன், அழகாக இருக்கிற, உனக்கு எங்கள் தெருவில் ஒரு பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எங்களுக்கு தான் பெருமை. எங்கள் ஊரில் நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறியா அல்லது ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறியா, அது எங்களுக்கு தான்ப்பா பெருமை. உனக்கு பிடிச்சிருக்கல, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கல, சந்தோஷமாக இருப்பீங்களா, வா கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இரு, ஜாலியாக இரு. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. எங்கள் ஏரியா உள்ளே வராத, இந்த பொண்ணு எங்கள் ஏரியா பொண்ணு, நீ எதுக்கு உள்ளே வர, அப்படி இப்படின்னு அதெல்லாம் அது. ஆனால் இன்றைக்கி மனுஷன் பாரு. அதனால தான் எதிர்காலத்தில் மனிதர்கள் சண்டை போட மாட்டார்கள், போரிட மாட்டார்கள், அமைதியாக வாழப்போகிறார்கள். அதனால் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, பயந்துக்கிட்டே பார்க்காதீங்க. ஓஹோ அப்படியா, ஆமாம், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு சரின்னு படுதா, ஓகே சந்தோஷம், நல்லா இருக்கு, ஓகே ஹாப்பி குமுதா ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் எதிர்காலம் உங்களுக்கு ஹாப்பியாக போகுது, சந்தோஷமாக இருக்க போகுது. கவலையே படாதீங்க, அந்த உத்தரவாதத்தை கொடுங்க.